மகா நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தை அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் மாதம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ என்ன அப்படின்னா, அந்த மகரங்கக்கூடிய ராசி என்னென்னா சனீஸ்வரனுடைய வீடு. அவன் ஆயுள்காரன் ஏற்கனவே நான் முன்பதிவு நான் போட்டு விட்டுருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன ஆகிறதுன்னா, பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த இடத்துக்கு வர்றார், அதாவது மகரத்தில் வர்றார். அதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது பிதுர்காரகன் அந்த சனீஸ்வரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த மாதத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தர்ப்பணம் கொடுக்குறவனுக்கு தீர்க்கமான ஆயுளை கொடுக்கும். ஏன்னா முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு. அதோடு என்ன அப்படின்னா, அந்த அதாவது இது தேவதைகளுக்கான மாதம் சொல்கிறது. உத்தராயண காலங்கிறது தேவர்களுக்கான காலம். அதனால தான் பெரிய பெரிய கும்பாபிஷேகங்களுக்கு போகிறான், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகிறான். இந்த உத்தராயண காலத்தை விரும்பி பண்ணுவாங்க. ஆகையால் தேவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, நம்ம நதிக்கரைகளில் போய் நாம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்குள்ள ஆலயங்களில் போய் நாம் சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பித்ரு தேவர்கள் இவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி, அப்போ தான் அடுத்தடுத்த சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் பிரயோஜனமான தகவலாக, ரொம்ப முக்கியமான தகவலாக உங்களோட பகிர்ந்துக்கிட சொல்லி சொல்ல முடிக்கிறேன். நன்றி, ஸ்வாகதம்.